வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ டியூட்டிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிஃபார்ம்லாம் போட்டேன், கரெக்டாக மணி 7:50, அதுக்குள்ளே பாதி ராவை ரிவ்யூ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலங்காத்தால் எழுந்துச்சு ராவை பார்த்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரா ஆரம்பித்த உடனே ஜே உசோ டேமியன் பிரிட்ஜுக்கான செகமெண்ட் நடக்குது. நான் அன்றைக்கே உன்னை ஜட்ஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சொன்னேன், நீ பண்ணலை, ஆனால் உனக்கு திறமை இருக்குன்னு தெரியும். இப்போ என் கிட்ட இருக்கிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பாக மோத வந்திருக்கிற, இது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேமியன் பிரிட்ஜ் பேசுகிறாரு. இதுக்கு ஜே உசோ சொல்கிறாரு, நீ என்ன தான் நல்லதா அப்படி பேசினாலும் ஒன்று மறந்துடாத, இப்போ நீ வந்து ஒரு பெரிய பொசிஷனில் நீ வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற, ஆனால் ரியா ரிப்ளே மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நீ பெரிய ஆளாக தெரிஞ்சிருக்க மாட்டேன். அது வந்து ரியா ரிப்ளே தான் பெரிய ஆளாக தெரிஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜே உசோ சொல்கிறாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேக்லாஷில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் டேமியன் பிரிட்ஜ் எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஜே உசோவை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற பிளானில் ஸ்டில் அந்த பிளானில் தான் இருக்கார் போல இருக்குது. மெதுவாக கூட்டு பார்க்குறாரு. ஆனால் சொல்லிட்டார், இந்த அடிமை வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம், உன்னை விட பவர்ஃபுல்லான ஒரு டீமில் இருந்தேன், அதையே உதறி தள்ளிட்டு வந்தவன், இதுக்கப்புறமா இந்த டீமுக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய கோல்லாம் சாம்பியன்ஷிப்புக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி சாம்பியன்ஷிப்பை விடுறாரா பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து ஆசம் ட்ரூத் இருக்காங்களே, அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து DIY டீம் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, அந்த செக்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்தது. ஜேடி மெக்டனும் நம்ம ஜே உசோவை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கிக்கை பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிட்ஜுக்கு கொடுத்துருப்பாரு. அதில் கொஞ்சம் காண்டாக இருக்கிறாரு. அது பேக் ஸ்டேஜில் நடந்த நிகழ்வு. இப்போது சாம்பியன் வெர்சஸ் சேலஞ்சர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. தொமாசோ சாம்பாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறா பார்த்தீங்கன்னா, மிஸ் வந்து ஜானி கர்கவனை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து DIY டீம் வந்து தோற்று போயிட்டாங்க. மிஸ் மற்றும் R-Truth பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் ஒரு ஆசம் வெற்றி பார்த்தீங்கன்னா ஆசம் ட்ரூத்துக்கு கிடச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் போகும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுக்குறாங்க DIY டீமுக்கு. ஆனால் DIY பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்களா, கையெல்லாம் கொடுக்காம ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போகிற மாதிரி காட்டினாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து எனக்கு ரெஸ்லிங் பண்ண முடியாது, நான் வந்து டாக் டீம் பார்ட்னராக வந்து ஜேடி மெக்டனு கூட சேர்ந்து ஆண்ட்ராய்டை ரிக்வெஸ்ட் கூட மோத போகிறேன், ஆனால் எனக்கு கையில் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்மாக்டவுன்லேருந்து எஸ்கோபார் கூட்டு வந்திருக்கிறேன், இவன் தான் மேட்ச் விளையாட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுட்டான், அதனால டாமினிக் மிஸ்டீரியோவில் சண்டை போட முடியாதான். கையில் ஒரு கெட்டு வேற போட்டுக்காரு பார்த்தீங்களா. ஐயோ பாவம், மம்மிக்கும் உடம்பு சரியில்லை, குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, பார்க்கறதுக்கே பரவாயில்லாமல் தாங்க இருக்குது. நம்ம ரியா ரிப்ளே வந்து வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து வெக்கேட் பண்ணனால இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு டோர்னமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போது. இது ஒரு பேட்டல் ராயல், மறந்துடாதீங்க. யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத நம்ம மெயின் ஈவெண்ட்டில் பார்க்கலாம். லீ மார்கன், பெக்கி லிஞ்ச், நயா ஜாக்ஸ் மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான விஷயம். சரி, அடுத்தது WWE என்ன நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் குந்தர் வராரு. குந்தர் தான் அடுத்து பேச போகிறாரு. குந்தர் சொல்கிறாரு, தோல்வி வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் தான், நான் சாமி ஜெயினுக்கு வந்து நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா நான் வந்து இவ்வளோ நாள் வந்து வேட்டையாடப்படுறவனாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறமா நான் ஹண்டராக மாறிட்டேன், வேட்டைக்காரனாக மாறிட்டேன், நான் எல்லாத்தையும் வேட்டையாட போகிறேன், நான் பெரிய கோலுக்கு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் தி ரிங் நடக்க போகுது, அதில் நான் பங்கேற்க போகிறேன், கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ண போகிறது நான் தான், அந்த கிங் ஆஃப் தி ரிங் எனக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கிங் டோர்னமெண்ட் நடக்க போது அதில் இவர் தான் வெற்றி பெற போகிறாராம். அப்போ நியூ டே வந்து குந்தர் கூட கொஞ்சம் கலகலப்பு ஏற்பட குந்தர் வந்து கடுப்பாகி தன் டீமான இம்பீரியம் டீமை பார்த்தீங்கன்னா நியூ டே கேகன்ஸை மோத வைக்கிறாரு. நியூ டே வெர்சஸ் இம்பீரியமுக்குள்ளே மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் என்ன செஞ்சுட்டிங்கன்னா, இம்பீரியம் வந்து தோற்று போயிட்டாங்க, நியூ டே வந்து ஜெயிச்சு போயிட்டாங்க. குந்தர் கடுப்பாகி, என்னடா நீங்களே என் சிசியா பிளேன்னு சொல்லதுக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே நம்ம இவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சி, பரவாயில்ல பிரதர்ஸ், நடந்தது நடக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, வின்சியை தூக்கி போட்டு அடிச்சுட்டாருங்க. பயங்கரமான ஷாக்கு. இம்பீரியம் டீம் வந்து பிரேக்கப் ஆகிட்டு குந்தர் ஒரு பக்கம் போயிட்டார். வின்சியை பார்த்தீங்கன்னா நம்ம கைசர் வந்து படாத பாரு அடின்னு அடிக்கிறாரு, டேபிளில் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. ரெஃப்ரீஸ்லாம் வந்து தடுத்தாலும் அடியை நிப்பாட்ட மாட்டேங்காரு. இப்படி ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்துட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட எதிர்பார்க்கல. இம்பீரியம் டீம் பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்து தடுத்துட்டு பார்க்குறாங்க. நானும் குந்தர் வருவார்னு பார்த்தேன், குந்தர் வரவே இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில.
போகும்போதுன்னு சொல்கிறாரு, ஸ்டூப்பிட்டான உங்க கூட டாக் டீம் பார்ட்னர் எங்களுக்கு பிடிக்கல, டீமோடைய உதவாக்கரை மற்றும் டீமுக்கு தோல்வி அப்படிங்கிறது ஒன்று வருதுன்னா ஒன்றால் தான் வருது, நீ தேவையில்லை, இப்படியே முன்னாடி நீ ஒரு நபராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டார். ஸோ அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா குந்தர் இருக்கிறாரு. நீங்கள் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல குந்தர் சிரிக்கிறாரு. ஸோ இது குந்தருடைய பிளான் தான் போல இருக்குது. குந்தருக்கு பிடிக்கல வின்சியை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இம்பீரியமை விட்டு தூக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வேறு யாரையா ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வேறு யாரையா ஜாயின் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ அவருக்கு இவரை பிடிக்கல. ஸோ அதனால் எப்படியாவது எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக் டீம் பார்ட்னரே பார்த்தீங்கன்னா தூது விட்டு இப்போ இந்த டீம் வந்து பிரிஞ்சிருச்சு. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம குந்தர் தான். குந்தர் வேறு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிங் ஆஃப் த ரிங்கில் பங்கேற்க போகிறேன், கிங் ஆஃப் த ரிங் ஆக போகிறேன், கிங் குந்தர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறமா ஜாக் கேபல்டோட டைமு போன வாரம் எதனால் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறாரு. ஜாக் கேபிள் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு திறமையான ரெஸ்லர், ஆக்சுவலி சாமி ஜெயின் பண்ணது உண்மையிலேயே தவறான விஷயம். ரசல்மனியாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாமி ஜெயின் வந்து அவன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி குழந்தைகிட்டலாம் காட்டியிருப்பான். அது என்னுடைய தருணம், அன்றைக்கி அவன் பண்ணிவிட்டான், நான் விட்டுட்டேன். அதை மீண்டும் வந்து நான் தோற்றதுக்கு அப்புறமா கூட தான் குழந்தைகள்கிட்ட பண்ணும்போது எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஏன் குழந்தை முன்னாடி இந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட முடியலையே, ஏன் குழந்தைகிட்ட இந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தில் தான் நான் அடித்தேன், நான் அடித்ததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் டீம் மெம்பர்ஸு ஸ்டூப்பிட், நீங்களாம் என்னத்துக்கு இருக்கிறீங்கன்னு தெரில, உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வேஸ்ட்டு, ஒருத்தர் கூட விளங்காமல் வந்திருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவது நல்லா இருப்பீங்களா, எனக்கு நான் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது எனக்கு துணையாக இருப்பீங்களான்னு கேட்கும்போது குண்டு பூசணிக்கா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஓட்டிஸை பார்த்து. ஓட்டிஸ் கொஞ்ச நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் சரி தலை கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வேண்டாம் விருப்பாக சொல்கிறாரு. அடுத்தது ட்ரூ மாக்கின்டையரோட டைம். ட்ரூ மாக்கின்டையர் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை பற்றி பேசுகிறாரு. மற்றும் சிஎம் பாங் வந்து தன்னுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நான் அப்போ பிடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஷேமஸ் வராரு. ஓ என்னாச்சு ட்ரூ, நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற, நம்ம 2 பேரும் பிரதர்ஸாக இருந்தோம், டாக் டீமாக இருந்தோம், நீயும் நானும் பிரதர்ஸ், நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத, இது உண்மையிலே நல்லா இல்லை, இந்த ட்ரூ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ உன்னை பற்றி சொல்லி அனுமே, உன்னை எல்லாருமே பெகர்னு சொல்ல மாட்டேங்காங்க, பர்கர்னு சொல்கிறாங்க, ஒருவேளை பர்கர் சாப்பிட்டு தான் இப்படி கொளுத்து பேட்டியா ஷேமஸு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாராமா. நம்ம ஷேமஸுக்கு நல்லாவே தெரியுது. சரி ட்ரூ, நான் வந்து உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிங்காக தான் இருக்கிறேன். பட் ஆனால் நீ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் வின் பண்ண, உன் ஃபேமிலி முன்னாடி காட்டினேன். பட் ஆனால் உன்னுடைய தலைகாலத்தினால நீ சிஎம் பாங்க் கிட்ட போயிருக்கக்கூடாது, போய் வந்ததுனால தான் சிஎம் பாங்க் அட்டாக் பண்ணால் மணி இந்த பேங்க் கேஷிங்லாம் நடந்தது. இதெல்லாம் விதி, அதை மறந்துடு, நீ பழைய ட்ரூவா வான்னு கேட்கும்போது நீ பழைய ஷேமஸை முதல்ல வா, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அதே மாதிரி ஷேமஸுக்கும் சின்ஸ்கே நாகமுராக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் நல்லா தான் போகுது. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து வின் பண்ணுறாரு. ட்ரூ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எவ்வளோ நாள் வின் பண்ணுவேன்னு. ட்ரூக்கும் ஷேமஸுக்கும் கூடிய சீக்கிரம் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லியூ மார்கன் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்துட்டு போகிறாங்க. அடியே சக்காலத்தி, ஒன்றால் தண்டியா மாமி ரியா ரப்ளிக்கு அடிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ அதே மாதிரி இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போது சாண்டோ எஸ்கோபார் அண்ட் ஜேடி மெக்டோனோ வெர்சஸ் ஆண்ட்ராடே மற்றும் ரிகோஷிக்கான டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோட சண்டை போட முடியாது, அவர் கீழே தான் நிற்கிறாரு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆண்ட்ராடே மற்றும் ரிகோஷிட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. வெற்றி பெற்றுட்டு அப்படியே கீழே திரும்பும்போது டேமிங் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. வந்து ரிகோஷிட்டையும் சரி ஆண்ட்ராய்டையும் சரி படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அவர் ஒரு வேர்ல்டு சாம்பியனில், அதனால் அவருடைய வேர்ல்டு சாம்பியனுக்கான ஆதிக்கத்தை காட்டுறாரு போல இருக்குது. இப்படி அட்டாக் பண்ணிவிட்டு ஜேடி மெக்டோனோவை பார்த்தோம், நான் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தோம், நீங்கள் 2 பேரும் வேஸ்ட்டு, உதவாகிறீங்க, எதுக்கு இருக்கிறீங்கன்னே தெரில, தோக்கிறதுக்குன்னு இருக்கிறீங்களா, ஒரு ஸ்டூப்பிட்டை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி ஓன் இடத்துல சண்டை போட வச்சுருக்கிற, அவனும் ஸ்டூப்பிட் யார், எஸ்கோபார், எஸ்கோபார் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூப்பிட்டான், நீங்கள்லாம் உதவாகிறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. என்ன டேமி மிஸ்ஸு கொஞ்சம் ஹீல்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆல்ரெடி ஜட்மெண்ட்டு ஹீல்டன் தான், மற்றவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ தனித்துவமாக தெரிகிற மாதிரி பண்ணுறீங்க போல இருக்குது, தான் லீடர்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பாருங்கள் டாமினிக் மிஸ்டீரியோ பாருங்களேன், மீசையெல்லாம் விட்டுருக்காரு தனியாக, கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால மீசை மட்டும் விட்டு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ. டேமி மிஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா, ரொம்ப ஓவராக இருக்குது. சரி, இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துவிட்டோம். உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு பேக் ஸ்டேஜில் இந்தியா வெர்டிஸையும் கேண்டிஸையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது, இல்லை வெற்றி பெற போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுருக்குறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம லிவ் மார்கனும்
நயா ஜாக்ஸும். இதை பெக்கிலிச் பார்த்துட்டு அவங்க சண்டை அவங்களுக்குள்ளே இருக்கட்டு, நான் என் மேட்ச்சில் போய் பங்கெடுத்து என் சாம்பியன்ஷிப்பை வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ பெக்கிலிச்சோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 உமன் ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயலில் பங்கேற்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரா ரெஸ்லர்ஸ் மட்டும்தான், மேட்டோட சேர்ந்தவங்க கிடையாது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இது உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. பேட்டில் ராயல் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ரெஸ்லரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. லாஸ்ட்டு 3 பேராக இருந்தது பெக்கிலிச், நயா ஜாக்ஸ், லீ மார்கன். இதில் ஃபஸ்ட்டு நயா ஜாக்ஸ் எலிமினேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா லீ மார்கன் எலிமினேட் பண்ணிவிட்டு பெக்கிலிச் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று பிராண்ட் நியூ WWEடைய வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். இன்றைக்கி ராவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சக்கத்தாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் மொத்தமாக இன்றைக்கி மண்டே நைட் ராவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலி வேஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.